அவர்கள் வேண்டுவதற்கு முன்னே நான் மறுமொழி தருவேன், அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னே பதில் அளிப்பேன். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஒரு வீட்டில் 3 பிள்ளைங்க, 3மே பையனுங்க. ஒரு அம்மா வந்து பாவம் இளம் வயதில் கணவனை இழந்தவங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வந்து வாழ்க்கையில் போராடி அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் வேலை கிடச்சிச்சு, எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவ்வளவு துன்பத்தை எல்லாத்தையும் எடுத்து சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்குவது எவ்வளோ சிரமம் இல்லையா, நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அந்த அம்மா தான் வாழ்க்கை முழுவதும் பிள்ளைங்களுக்காக அர்ப்பணித்தாங்க. ஆனால் பாருங்கள், பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு அம்மாவை நீ 3 மாதம் வச்சிரு, நீ 3 மாதம் வச்சிரு, நீ 3 மாதம் வச்சிரு அப்படின்னா போனால் பிள்ளைங்க என்ன பண்ணும், வயதான காலம் அந்த அம்மாவை அப்படியே அலைக்கடிப்பாங்க. 3 மாதம் முடிஞ்சோன்னு எப்படா அந்த அம்மா இன்னொரு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. அவன் வந்து கூட்டிகிட்டு போவான். இப்படி தான் அந்த அம்மா வந்து பார்த்தா எங்கேயும் ஒரு இடத்துல அந்த அம்மாவை நிலையாக யாருமே வச்சுக்க முடியல. அப்போ அந்த எல்லாருக்குமே அது ஒரு பாரமாக இருந்தது. அந்த பையனுங்களை குறை சொல்ல முடியாது, வீட்டில் மற்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா, எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு பாரமாக நினச்சாங்க. அப்போ அந்த அம்மா என்னை ஏன்பா கஷ்டப்படுத்துறீங்கன்னு விட்டுருங்கப்பான்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு சுகவீனம் வரும்போது கூட பிள்ளைங்கள்லாம் ஷேர் பண்ணணும். யாருமே முன்னுக்கு வந்து அம்மாவுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க, வரல. எனக்கு நல்ல ஒரு தெரிந்த ஒரு ஃபேமிலி, அதனால் நான் சொல்கிறேன், அதை பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அப்போது எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த அம்மா, எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது எவ்வளோ அவங்க வந்து ஒரு சுகவீனம் வரும்பொழுது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருப்பாங்க அந்த அம்மா. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு சுகவீனம் வரும்பொழுது பசங்க போட்டி போட்டுட்டு நீ செய்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அந்த அம்மாவை அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க அலைக்கழிக்கும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே அப்படின்னு கடவுளை நோக்கி கூக்குரலிடுவாங்களாம், மன்றாடுவாங்க. அப்போ கடவுள் மன்றாடும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு யார் மூலமாக அது அவங்களுக்கு அந்த உதவி கிடைச்சிரும் பாருங்க. அப்போது நாங்கள் கூட பணியாற்றுகிற இடத்துல நாங்கள் சொல்லுவோம், யாருக்காவது மருத்துவ உதவி இருக்குது, யாருக்காவது ஏதாவது தேவையான வயதானவங்க தனிமையாக நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் அப்படி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறோம், நாங்கள் வந்து உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு கடைக்கு போய் மெடிசன் வாங்கி தரோம், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தைரியமாக எங்களை கேட்கலாம், மனசு சங்கடப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதை காணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சூழல் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம், தனிமைகள் வந்திருக்கலாம், கைவிடப்பட்ட நிலை இருக்கலாம், நமக்கு உதவி செய்வதற்கு இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஆதரவற்றவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அலக்கடிக்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், ஆபத்து நேரத்தில் அவரை மட்டும் நாம் நோக்கி கூப்பிடுனாங்க. அப்போ அவரை நாம் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிறவர் அவர் மட்டும்தான். அப்போ நமக்கு ஓடி வந்து ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற ஆண்டவர் நமக்கு இருப்பதினாலே நம்ம பாரமெல்லாம் நம்முடைய கஷ்டமெல்லாம் ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய மன்றாட்டை கேட்டு நம்ம வாழ்க்கையில நல்லதை ஆண்டவர் நம்ம கொடுக்க இருக்கிறார். ஆகவே இந்த 2 காலங்கள் நமக்கு மகிழ்ச்சியின் காலங்களாக, நாம் சமாதானத்தில் நிறைந்து பெற்ற ஒரு காலங்களாக இருக்க கடவுள் கிருபை செய்து இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோன்றுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் தேவையில் உள்ள மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் நீர் அவர்களுடைய உதவிக்காரன் நீட்டுகிறார்கள். மீட்பை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள்.